ஹாய் ஹலோ வெல்கம் டு விஷ்ணுமதி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் லிவர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் லிவரை வேக வச்சு எடுக்க போகிறோம். வேக வச்சு எடுத்தால் தான் சிக்கன் லிவர் நமக்கு ஸ்மெல் வராமல் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக கொத்தமல்லி, சிக்கன் லிவரை ஆட் பண்ணுறேன். வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அப்போ தான் அதில் இருக்க ஸ்மெல்லாம் நமக்கு போகும். முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் லிவர் நல்லா நமக்கு குக் ஆகியிருக்கு, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கன் லிவர் மட்டும் தனியாக எடுத்துடலாம். நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுருக்கேன். இதை டைரெக்டாக அப்படியே செஞ்சால் நமக்கு மசாலாலாம் உள்ளே ஏறாது. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்த பிறகு கடாயில் தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இதில் சிக்கன் லிவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், ஸ்பைசினஸ்க்கு தேவையான அளவு ஆட் பண்ணணும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கல்லுப்பு பதிலாக நம்ம சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா இது ட்ரையான மசாலா, அதிகமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா நமக்கு ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பெப்பர் மசாலா ரெடி. பிரியாணிக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching this video friends. Like, share, subscribe and keep supporting to Vishnumati Vlogs.